நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் இந்த காற்று பகுதிக்கு போய், இந்த காற்று ஆகாய பகுதியில் தான் இருக்குது, இந்த ஆகாயத்தில் இருக்கிற காற்றை வசப்படுத்த வேண்டுமானால் நம்முடைய உடல் பகுதியில் ஆகாய பகுதி இதுன்னு தெளிவாக நம்ம முன்னோர்கள் எழுதிட்டாங்க. அப்போ அந்த ஆகாயத்தில் என்ன பண்ணணும்? வெளின்னா வெற்றிடம்னா ஒளி தான். அப்போ நினைவை நிறுத்தி பார்க்கின்ற போது கோடி சூரிய பிரகாசமான ஒரு காட்சி தெரியும்னு எழுதியிருக்காங்க. எல்லாம் ஞானி. மாணிக்கவாசகர் பார்த்துட்டு சொல்கிறார், கேழில் பரஞ்சோதினார் அவர். நீ இந்த உலகத்தில் இருக்க எல்லார் மேலேயும் பாசம் வைக்காத, உள்ளே இருக்க பரஞ்சோதி மேலே பாசம் வை. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். ஆக உள்ளே இருக்கிற அந்த ஒன்று நாம் பார்த்தோன்னா அது என்ன செய்யும்? நம்மை பார்க்கும். நான் உங்களை பார்த்தா நீ என்ன பார்க்குறீங்க இல்லையா? இப்போ நாம் உள்ளே பார்த்தா அது நம்ம பார்க்கும். நம்ம எங்கே பார்க்குறதுக்கு நேரம் இல்லையே. மொபைல் பார்க்க நேரம் இல்லை, பத்தலை. டிவி பார்க்க நேரம் இல்லை, பேசிகிட்டு இருக்க நேரம் கிடைக்கல, சாப்பிட நேரம் இருக்கா எனக்கு? உன்னை என்ன பண்ண போகிறீங்க? நீ சாப்பிடாத வேலைக்கு அப்படி என்ன உனக்கு வேலை? சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தான். மருத்துவர் சொல்ல, வேலை கட்ட வேலை சாப்பிடாதீங்க. என்னங்க செய்கிறது? உங்களை மாதிரி வேலைக்கு சாப்பிட முடியும் நம்மால்? காடு கழனி வீடு வாசல் உழைப்பு இப்படி ஒரு சாக்கு போக்கலாம். சாப்பிட்றது கூட வேலைக்கு சாப்பிட்றதில்ல. வீட்டில் இருக்கிறவங்களே அப்படி தான். எல்லாருக்கும் செய்யும், சாப்பிடாது. மத்தியானம் செய்யும், சாப்பிடாது. ஏன்னா சாப்பிட நேரம் இல்லைன்னும். அப்புறம் ஒரு நாளைக்கு படுத்துக்கோங்க. ஆக நாம் கவனிக்கணுன்றது தான் வள்ளலாருடைய நோக்கமே. ஒவ்வொரு கடித குறிப்பிலும் சொல்லுவார், இந்த தேகத்தை இழந்து விடாதே. இந்த தேகம் போனால் மேலவும் இந்த தேகம் வரும் என்கிற நிச்சயம் இல்லை. தெளிவாக இந்த தேகத்தில் தானே கடவுள் விளங்குகிறார். இந்த தேகத்தில் தான் கடவுள் இருக்கார். அதனால் இந்த கடவுளை நீ காலம் உள்ள போதே பார்த்துரு.